தாவேக தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்ற நிலையில் விசிக நிர்வாகியும் முன்னாள் எம்எல்ஏவுமான பனையூர் பாபு கட்சியை விட்டே விலகுவதாக அறிவித்துள்ளார். அவரது அறிக்கை சமீப காலமாக விசிக தலைவர் திருமாவளவனின் செயல்பாடு, அரசியல் நிலைப்பாடு பெரும் வியப்பு, வேதனையை அளிக்கிறது. தினமும் ஒரு நிலைப்பாடு என்று தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அரசியல் களத்தில் பெரும் குழப்பத்தை உருவாக்குகிறது. நேற்று வரை ஒரு நடிகரை RSS மற்றும் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை என்று கடுமையாக விமர்சித்தார். இன்று அதே பிள்ளையை திருமாவளவன் தத்தெடுக்கும் நிலைப்பாட்டில் இருக்கிறார். இதுநாள் வரை கட்டிக்காத்த கொள்கை, கருத்தியலில் தடமாற தயாராகிவிட்டார் என்பதையே இது காட்டுகிறது. விசில் அடிப்பவர்கள் எல்லாம் தியேட்டருக்குத்தான் செல்ல வேண்டும், சட்டசபைக்கு வரக்கூடாது. அவர்கள் ஈவேரா, அம்பேத்கரின் அரசியல் மற்றும் கொள்கைகளை வீழ்த்துவதற்கு வந்தவர்கள் என்று சூளுரைத்த திருமாவளவன் இன்று அவர்களுடனே கைகோர்த்து இயக்கத்தின் கொள்கையை மழுங்கடிக்க முற்படுவது முரண்பாட்டின் உச்சம். அரசியல் களத்தில் மக்கள் சித்தாந்தங்களை விட கவர்ச்சியின் பின்னால் ஈர்க்கப்படுவது ஆபத்தானது என்று அம்பேத்கர் எச்சரித்துள்ளார். ஆனால் இன்று அந்த அபாயகரமான திசையில் தான் பயணிக்கிறோமோ என அஞ்சுகிறேன். கொள்கை மற்றும் நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றி குழப்பத்திலும் அவநம்பிக்கையிலும் செயல்படும் ஒரு தலைமையின் கீழ் இனியும் பயணிக்க முடியாது என்று பனையூர் பாபு தெரிவித்திருக்கிறார். பனையூர் பாபு விசிகவின் ஊடக பிரிவு முதன்மை செயலாளராக இருப்பவர். செய்யூர் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவும் கூட. கடந்த தேர்தலில் மீண்டும் சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொகுதியை தயார் செய்து வைத்திருந்தார். ஆனால் திருமாவளவன் செய்யூர் தொகுதியை சிந்தனை செல்வனுக்கு கொடுத்தார். தேர்தலில் அவர் தோற்றார். அப்செட் ஆன பாபு கட்சியிலிருந்து ஒதுங்கி இருந்த நிலையில் தற்போது விசிகவை விட்டு விலகி இருக்கிறார்.